வேலூர் மாவட்டத்தில் வெயில் கொளுத்திய நிலையில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் கத்திரி வெயில் முடிந்தும் 110 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவாகி அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் வேலூர், காட்பாடி, சத்துவாச்சாரி உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. வெப்பக்காற்று மற்றும் வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்த சூழலில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. தொடர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். மயிலாடுதுறையில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 1 மணி நேரம் பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் ஆலய வளாகத்தில் வடிகாலில் அடைப்பு ஏற்பட்டதால் மழைநீர் தேங்கியது. மழையால் மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, குத்தாலம் தாலுகா பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி பகுதியில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. பொன் அமராவதி, வலையப்பட்டி, ஜே நகர், இந்திரா நகர், புது வளைவு உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். இதேபோல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். கல்பகனூர், கொத்தாம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் வாழை, பாக்கு உள்ளிட்ட மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. மின் கம்பங்களும் சேதமடைந்ததால் சீரமைப்பு பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் ஆரணி பகுதி முழுவதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டன. மேலும் பலத்த மழையால் குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டு விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இன்று காலை திடீரென்று இடி, மின்னலுடன் மழை பெய்ய தொடங்கியது. திருத்தணி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நீடித்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது.